ஆண்டவர்கிட்ட வெறும் கஞ்சி தான் கேட்டேன், ஒருவேளை கஞ்சி தான் கேட்டேன். அவருக்கு ஊழியம் செய்யறதுக்கு நான் கேட்ட கூலி ஸ்கூட்டர் தாரும், கார் தாரும், சர்ச்சு தாரும் கேட்கல. எனக்கு ஒருவேளை கஞ்சிக்கு வழி சொல்லுங்க, நான் வந்துடுறேன்னு சொன்னேன். ஆனா ஆண்டவர் கஞ்சிக்கு வழி சொல்லல. கஞ்சி வந்த வழியவே மூடிட்டாரு, கம்பெனியே க்ளோஸ் பண்ணிட்டான். இப்ப கஞ்சிக்கும் வழி இல்ல. எங்க அம்மா சொன்னாங்க, பாடுறா உள்ள பாடுறா, 3 பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பசினால படுத்திருக்காங்க, நீ வேலையில நீ வீட்டுக்கு வந்துட்டு. எனக்கு ஒரே ஒரு வழி தான் தெரிஞ்சது. பக்கத்திலே நான் சென்ற என்னுடைய ஆலயம், ஆலயத்துக்கு போனேன். மகால் படிக்கிட்டு கத்தரை நோக்கி கதறினேன், ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை 6 லட்சம் பேரை வழி நடத்தினீர்கள். அவங்களை காலையிலே மன்னா கொடுத்தீரு, சாயங்காலம் இறைச்சி கொடுத்தீரு. 40 வருஷம் ஒண்ணுமே இல்லை, ஆனா அவங்களை பசியினால நீர் வருந்த விடல. ஆண்டவரே ஒரே ஒரு வேளை பசி ஆகிறதுக்கு கஞ்சி மட்டும் தான் கேட்கிறேன். அதை எனக்கு தாங்க சொல்லிட்டே இருந்தேன், எனக்கு கஞ்சி தாங்க, கஞ்சி தாங்க, கஞ்சி தான். 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு சத்தம் கடிச்சு வீட்டுக்கு போ. நான் வீட்டுக்கு வந்தேன். என்னோட கண்களால் எனக்கு நம்பவே முடியல. நான் ஆண்டவர்கிட்ட 3 ரூபாய் கேட்டேன். அந்த ஆண்டவர் 30 ரூபாய்க்கு வழி வச்சிருந்தார். நான் 3 ரூபாய்க்கு 8 மணி நேரம் வேலை செய்தா 3 ரூபாய் கொடுப்பான். நான் 2 மணி நேரம் தேவ சமூகத்துல கதறினா ஆண்டவருக்கு 30 ரூபாய் கொடுத்திருந்தாரு. துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்கப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 6:10.